2 வருஷம் கழிச்சு விக்கிறேங்கிறதுக்கு இப்ப ரேட்டு பேசுறான். இப்ப இருக்கிற மாதிரி 2 வருஷம் கழிச்சு எதுக்குமா அது? இன்னைக்கு காட்டும் போது ஒட்டகம் என்ன மாதிரி இருக்கு அதே மாதிரியா 1 வருஷம் கழிச்சு இருக்கு, 2 வருஷம் கழிச்சு இருக்கு. அதுல எவ்வளவு மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. அப்ப விக்கிறாத என்ன செய்யக்கூடாது, இப்படியாக வித்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஒட்டகம் பிடிச்சு போச்சு, ஒரு பொருள் பிடிச்சு போச்சுன்னா இது எனக்கு தந்துதான் அவனு, இல்லப்பா எனக்கு இப்ப தர முடியாதுப்பா, இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வச்சுக்கிறீங்க, நீங்க எப்ப தெரியல பார்த்தாங்க. இவனும் செய்யறது அவனும் செய்யறது. கடைசியில் என்ன ஆயிரும், 1 வருஷம் கழிச்சு விக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு விக்கிறேன், குட்டி போட்டவனு விக்கிறேன், குட்டி போட்டவனு விக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இருந்தது. இதை கண்டிக்கிறாங்க. இது ஒரு வியாபாரமே கிடையாது, கண்டிப்பா இது ஃப்ராட், இது ஏமாற்றுறது. இது வந்து காசை வாங்கிவிட்டு ஜாமான ஒன்று கொடுத்து போடணும். அப்ப என்ன பொருளை நீ விக்கிறியா அது வந்து கண்ணுக்கு முன்னாடி எது காட்டி அதுதான் விற்கணும். இப்ப நீ காட்டின ஒட்டகம் வேற, 2 வருஷம் கழிச்சு இந்த ஒட்டகம் இருக்கிறது வேற ஒட்டகம். அந்த மாதிரி இருக்காது. பார்க்கும்போது திரகாத்திரமா இளம் ஒட்டகமா இருக்கு, நோய்வாய்ப்படாத ஒட்டகமா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு கிளடு தட்டி போனதா இருக்கு, 2 குட்டி போனா கிளடு தட்டி போனது தானே. அந்த மாதிரி நேரத்தில் உள்ள ஒரு ஒட்டகத்தை வந்து நீ இளமையான ஒட்டகத்தினுடைய காசு விற்க இயலுமா? இது மாதிரி எல்லாம் விற்க கூடாது. ஒரு காரை விற்கிறோம், ஒரு பைக்கே விற்கிறோம், என்ன செய்யணும், இது விற்கிற இந்த அருக்கு ஓட்ட காரு, இந்த அருக்கு பைக்கு காசை கூட வாங்கிக்கணும். என்ன செய்யறது, 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இன்னொரு 20,000 கிலோமீட்டர் ஓடணும்னு 2 லட்சம் ரூபாய்க்கு தர்றேன். அது அப்ப பேசிக்க, அது இப்ப பேசுறேன். இன்னைக்கு நல்லா இருக்குன்னு பிடிச்சிருக்கு நான் கேட்கறேன். நீ 5000 கிலோமீட்டர் ஓடின பிறகு என்னென்ன மாற்றம் வரும், என்னென்ன தேஞ்சு போயிருக்கும், எத்தனை ஆக்சிடென்ட் ஆகும், அது என்னென்ன கதிக்கு ஆளாகும் யாருக்கா தெரியுமா? அப்ப 5000 கிலோமீட்டர் ஓட்டின பிறகுதான் விற்பேன். அப்ப பேரம் பேசு, இப்பயும் சில போய் பேச வைக்கிறார். என்னைக்கு நீ விற்க போறிய கையில இருந்து உன் கையில இருந்து அடுத்த ஆளுக்கு போக போகுதோ அப்பதான் பேசணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் தருவேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது என்ன, ஆனா அட்வான்ஸ் வீடுலாம் வாங்குறோம், உடனே ரூபா கொடுத்து வாங்குறது இல்ல. இது 5 லட்சம் ரூபான்னு ஒரு இடத்த பேசுறோமா, அட்வான்ஸ் கொடுத்துட்டோமா, அதுல வந்து நாளை கொடுத்தாலும் முடிச்சுக்கலாம். நம்ம தான் லேட் பண்ணிட்டு இருக்கிறோம். பணம் தோது பண்ணுவதற்காக லேட் பண்றது வேற. ஒரு பொருளை வந்து அதுல இன்னென்ன மாற்றத்துக்கு பிறகுதான் நான் தருவேன், இந்த மாதிரி ஆன பிறகுதான் தருவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வியாபாரம் கிடையாது, அதுல ஒரு மோசடி இருக்கிறது. இது புகாரியில 2143வது ஹதீஸ்ல இது பதிவு. எது, ஒரு ஒட்டகத்தை விற்கும் பொழுது இந்த ஒட்டகம் குட்டி போட்டவன உனக்கு நான் விற்பேன், ரேட்டை இப்ப பேசுறது. குட்டி போட்டவன ரேட்டை பேசணும், அது தப்பு கிடையாது. இந்த ஒட்டகத்துக்கு இதான் ரேட்டு, ஆனா இப்ப தரமாட்டேன். எப்ப தருவேன், இந்த ஒட்டகம் குட்டி போட்டவனுக்கு தருவேன்னா இது வந்து ஏமாத்துறது, இது செய்யக்கூடாதுட்டாங்க. இது புகாரில 2143வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே இது ஒரு வகையான இது ஒரு ஃப்ராட் தானே. இது வாங்குறவனை குழப்பத்தில் ஆழ்த்துவதும் வாங்குறவனை ஏமாத்துறதும், அவன் என்ன இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு இருக்கும் நினைச்சுக்கிட்டு ரூபாய் தந்து ஏமாந்து போக கடைசியில் நம்ம கொடுக்கும் போது அவன் என்ன மாதிரி பார்த்தான் அப்படி இருக்காது. அதை விட பல மடங்கு என்ன செய்ய அதனுடைய தரம் குறைந்து போனதாக இருக்கும். அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் ஏமாத்துறதான். அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா விதிவிலக்காக, அதாவது ஒரு தென்னை மர தோப்பு இருக்குன்னு வைங்களேன், 1000 மரம் இருக்குது, 1000 மரத்தை விற்கிறான் என்ன செய்யணும், 1000 மரத்தையும் வித்துட்டு போகணும். தோப்பை விற்கிறாந்தா இந்த 1000 மரத்தை வித்துருவேன் உனக்கு விற்கிறேன், ஆனா ஒரு 50 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. 50 எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்படி விற்க கூடாது. ஏன், அந்த 50 எது, நீ பாட்டுக்கு நல்லா காய்ச்சி தொங்குமே அந்த மாதிரி 50 எடுத்துக்கிட்டு காய்க்காம இருக்கு மாதிரி அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா விதிவிலக்கு கண்டாந்தா எதை தவிரங்கிறியோ அதுக்கு மார்க் பண்ணு. இந்த பாரு இந்த இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், இப்ப ரேட்டு சொல்லணும் அப்படி பேசணும். எதை நீங்கள் வித்தாலும் அதுல நீங்க விற்க வேணாதது ஏதாவது இருக்குமே, ஆனால் விற்கிற ஒரு பொருள்ல நீங்கள் விற்க விரும்பாத ஒரு பகுதியில் அடங்கி இருக்குமே, ஆனால் அது என்னங்கிறத தெளிவுபடுத்தாம வித்தரக்கூடாது. என்ன செய்யணும், இதை நான் விற்க விரும்பவில்லை, அது 100 வாட்சி இருக்குது, இந்த 100 வாட்சி உனக்கு வித்துறேன், 25 நான் வச்சுக்கிறேன், வச்சுக்க தப்பு இல்ல. 75 விற்கிறேன்னு சொல்லி நீ வச்சுக்கிறது பிரிச்சிரு. இந்த 25 விற்கிறது இல்லப்பா, இந்த 75 விற்கிறேன்னு சொல்லு, அது நியாயம். மொத்தமா கூச்சி போட்டுக்கிட்டு இதுல வந்து நான் 25 வச்சுக்கிறேன், நான் பொறுக்கி எடுத்துறது. கத்திரிக்காய் வந்து பூச்சி கத்திரிக்காய் போட்டு ஒரு 25 நல்ல கத்திரிக்காய் வச்சு என்ன செய்யறது, இதுல 25 மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மத்தெல்லாம் விற்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொன்ன உடனே நல்ல 25 எடுத்துக்கிட்டு மாட்டுக்கு வெட்டி போடுற கத்திரிக்காய் வித்தா சரியா வருமா, அதெல்லாம் சரி வராது. அதனால எந்த பொருளை விற்கிறதா இருந்தாலும் சரி அதை வந்து இதை தவிர அதை தவிர தெளிவுபடுத்தி விற்கணுமே தவிர விதிவிலக்கு இருக்கக்கூடாது. ஏன் இது சொல்றாங்க, இது ஏமாத்துறது. அவன் நினைப்பான் ஏதோ 2 மரம் தானே, விவரம் தெரியாத வாங்கணும், விவரம் தெரியாத செய்வான். அவர் 2 மரம் எடுத்துட்டு போறாருப்பா, மொத்தம் 100 மரத்தை வாங்குறோம், 2 மரம் போயிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு போயிருவான். கடைசியில் போய் பார்த்தா அந்த 2 தான் உருப்படியா இருக்கும் உள்ளதுல. அந்த 2 போச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது, வேல்யூவும் இருக்காது. இப்படி வந்து ஒருத்தர் ஏமாத்துறதா இது. மரத்தை வச்சுக்கிறவனுக்கு தான் நல்லது கிட்ட விளங்க, வாங்க போறோம்னு புதுசா ஒன்றும் தெரியாது, அவன் ஏமாந்து போயிடுவான். அதனால என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு பொருளை இந்த ஏமாத்துறது எப்படிலாம் வருதுன்னு விளங்குதா உங்களுக்கு? ஏமாத்துறது என்பது பல கோணங்கள்ல வருது, எங்க போனாலும் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வகையிலையும் மக்கள் ஏமாறக்கூடாது. வியாபாரம்ங்கிறது ஏமாத்துறது உள்ளது அல்ல.
வியாபாரத்தில் உள்ளது உள்ளபடி செய்யறதுக்கு உள்ளதுப்பா வியாபாரம், அதை எதுக்கு வீணாக்குறீங்க என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல கடும் போக்கு கையாளுறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி துணையா, விதிவிலக்கு பண்ணி விற்பதை, விற்பனை செய்யப்பட்டதில் விதிவிலக்கு அளிப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். உன்னை வித்துட்டோம்னு சொன்னா இதை தவிர அதை தவிர விற்க கூடாது. இது ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமா தடுத்துட்டாங்க. இது முஸ்லிம்ல 2859 ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனா நசையில் என்ன வருதுன்னு கேட்டா அதை அவன் தெளிவுபடுத்தினாலே தவிர பொதுவா விதிவிலக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லி முஸ்லிம்ல சொல்லிட்டாங்க. ஒன்றை வித்தா முழுசா தான் வைக்கணும். பேனா வித்தீங்கன்னா பேனா வித்துறணும், மூடி மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மூடி மட்டும் சொல்லலாம், இதை ஒண்ணு எடுத்துக்கிறேன் மீதியை தருவேன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்றது கூட, மூடி நமக்கு இந்த பேனா எடுத்துக்கிறியா, மூடி இல்லாத பேனாக்குள்ள காசு வாங்கிட்டு போவாங்க. நீ எதை எடுத்துக்கிறேன்னு தெரியாம அப்படி தரக்கூடாது. எதை வேணாலும் நீங்க விற்கலாம், விதிவிலக்கு பண்ணிக்கலாம். அந்த விதிவிலக்கு எதை பண்றீங்களோ அது வாங்குறவனுக்கு தெளிவுபடுத்தாம செய்யாதுன்னு சொல்லி நசையில 3820 ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த வியாபாரத்தில் இருந்த ஒரு விதமான மோசடிகள், ஒரு விதமான ஏமாற்றுதல்கள். இந்த மாதிரி முஸ்லிம் உம்மத்து செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அது எல்லா வாசலையும் அடைக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இரண்டு விதமான வியாபாரம் இருந்தது. முலாமசாண்டு ஒரு வியாபாரம், முனாபதாண்டு ஒரு வியாபாரம் இருந்தது. முலாமசாண்டா என்னன்னு கேட்டா, அதாவது பொருள்களை வந்து விரிச்சு பார்க்க கொடுக்க மாட்டாங்க, தொட்டு தான் பார்க்கணும். தொட்டு பார்த்து என்ன செய்யணும், தொட்டு பார்த்து சரி நல்லா இருக்கும் வாங்கிட்டு போயிடணும். ஒரு பட்டு புடவை இருக்குன்னு வைங்களேன், 72 மடிப்பு மடிச்சு வச்சிருப்பான். அது என்ன விரிச்சு விரிக்கணும் கூட, தடவிப்பாரு தரப்பு நல்லா இருக்கா, நல்லா இருக்கு வாங்கிட்டு போ, இப்படிதான் நாங்க தருவோமே தவிர அதை விரிச்சு அதுல என்ன இருக்குது, அதுல டேமேஜ் இருக்கா, உள்ள இதே மேல மாதிரி உள்ள இருக்குமா, இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து விற்பாங்க. வெளிநாட்டுல இருந்து சந்தையில சரவு கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்க கொண்டாந்து வைக்கக்கூடிய அந்த பொருள் என்ன செய்யக்கூடாது, முழுசாக வந்து ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. தொட்டு மட்டும் நீ பாத்துக்கலாம், நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, தரமா இருக்குது, எவ்வளவு இருக்குது, அது அப்படி வாங்கிட்டு போயிடலாம் என்கிற மாதிரி கையில எடுத்து பார்க்கலாம், திறந்து பார்த்துடக்கூடாது. இந்த மாதிரியான முறையில சில பொருள் என்ன செஞ்சாங்க, விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் முலாமசா. அதே மாதிரி முனாபதாண்டு என்ன செஞ்சாங்க, ஒரு வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா எடுத்துட்டா வாங்கிடணும். அது நம்ம சென்னையில இருந்து பிராட் ரொம்ப இருக்குது. ஒருத்தன் போய் விலையை கேட்டான்னு வைங்களேன், இது எவ்வளவுங்கன்னு கேட்டு கையில எடுத்தான்னு வைங்களேன், அவன் வாங்கலன்னா ஒரு ரவுடி எப்படி சேர்த்துருவாங்க, ரவுண்டு கட்டி எடுத்து எதுக்குடா கேட்டேன், எதுக்குடா நீ கையில எடுத்த, வாங்காத எதுக்குடா எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு, அதனால நம்ம ஆளுக்கு கடைக்கு பக்கத்துலாம் போச்சு. இதுதான் முலாமசா முனாபதாங்கிறது. இந்த மாதிரியான வியாபாரத்தை எல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த ஹதீஸ் புகாரியில 2144, 368, 584, 1993, 2145, 2146, 2147 இவ்வளவு ஹதீஸ்லையும் இந்த மாதிரி தொட்டு பார்த்தால் வியாபாரம் முடிந்து விட்டது, அது மாதிரி தூக்கி எறிகிறது பொருளை, தூக்கி போடுறது, கையில வாங்கிட்டா முடிஞ்சு வச்சுக்கிறது. இந்த மாதிரி தூக்கி எரிஞ்சதுனால என்ன செய்யறது, நீ வாங்கிட்டீல ஒப்புக்கொள்ளாட்டால் நீ வாங்கித்தான் அவனு, அந்த மாதிரி வந்து வியாபாரத்தில் வாங்கக்கூடியவனை வந்து ஒரு அடிமை மாதிரி ஆக்கி இவங்களுடைய ஆதிக்கத்தை காட்டி, வியாபாரிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை தலையில கட்டுறதுக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் முலாமசா முனாபதாங்கிறது. இந்த மாதிரியான முறையில் நீ வியாபாரம் பண்ணக்கூடாது. தராதின் ரெண்டு பேர் மனம் விரும்பி உவந்து அந்த பொருளை வாங்கினா தான் அதுக்கு பேர் என்னது, வியாபாரம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கற்றுத் தர்றாங்க. இன்னும் பலவிதமான மோசடிகள் இந்த காலத்தில் இருந்தது. என்னென்ன மாதிரி வியாபாரத்தில் அவங்க அந்த மோசடிகளை கடைபிடிச்சாங்கன்னு அறிந்து கொண்டு விட்டு நம்ம காலத்தில் என்னென்ன மாதிரி மோசடிகள்லாம் இருக்குன்னா நீங்களே விளங்கிக்கலாம். நம்ம சொல்லாட்டம் நீங்களே விளங்கிக்கலாம். ஆகா இது கூடாது, இது யார்ட்டையும் பத்துவானு கேட்க வேணாம். எது எது கூடும் எது எது கூடாதுங்கிறத, இது கண்டிப்பா ஃப்ராட், நம்ம ஏமாத்துறோம், இதுல மோசடி இருக்குது, இது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்படுவான், இதுல எந்த ஒரு நேர்மையும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அதனால இந்த வியாபாரங்கிறது இஸ்லாத்துல வியாபாரம் ரொம்ப பொருளாதார சட்டங்கிறது ரொம்ப ரொம்ப லேசு, கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு கஷ்டம் கிடையாது. அடுத்த பொருளை சாப்பிடாத ஏமாத்தாத முடிஞ்சு வச்சுல, எல்லாம் அடங்கி போச்சுல. எது எதுல ஏமாத்துற எது எதுல ஏமாத்து நீங்களே கண்டுபிடிக்கலாதா? அப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை ரசூலுல்லாஹ் தந்திருக்கிறாங்க. இது தொடர்பான மற்ற விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம்.